ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே. இதுவரையிலும் தங்கு தடைகள், சில சோதனைகள், சில அவமானங்கள், தலையில் பெரிய பாரத்தை வச்ச மாதிரி ஓடிக்கொண்டிருந்த மிதன ராசி நண்பர்களே, ஜென்மத்திலிருந்து குரு விலகுகின்றார் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் 2வது இடத்துல குடும்ப சார்ந்த போய் உச்சமாகின்றார் என்பது அதோட மிகப்பெரிய பொக்கிஷம். அதாவது தங்கக்கோலை செங்கோலை உங்கள் கையில் கொடுத்த மாதிரி இருக்கும். அரசியலில் நிறைய பேர் முயற்சி செய்துட்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். படிப்புக்காக கல்விக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள், நீட் தேர்வுக்காக முயற்சி செய்திருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரும் யோகத்தை அடையக்கூடிய ஒரு ராசியில் மிதன ராசியும் அமைந்திருக்கின்றது. இந்த மிதன ராசி இளம் காலையர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வைபவம், வளகாப்பு நடக்கக்கூடிய வைபவம், அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வைபவங்கள், நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகள் எல்லா விஷயம்லாம் நடக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக நடந்து கொண்டு உங்களுக்கு பணம் வரலன்னு சொன்னதெல்லாம் பணம் வரும். இடம் விற்கலைங்கிறது இடம் வைக்கும். திடீர் யோகங்கள் அப்படிங்கிறதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். ஏன்னா 32 ஆண்டுகளுக்கு திரிகோண ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி அமைவது என்பது, குருக்கு திரிகோணத்தில் சனி அமைவது என்பது மிகப்பெரிய பாக்கியம். குருவும் சனியும் நேரடி பார்வையில் இருக்கும்போது அடுத்த ஆண்டுகள் அதிசாரத்தில் மாறி மாறி வரக்கூடிய இடங்களில் 2, 3 அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரதுனால மிதுன ராசிகள் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி எதிர்பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லோருமே ஒரு தடவையேனும் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சனீஸ்வர பகவானுடைய 12 ஜோதிலிங்கத்தில் சனீஸ்வர பகவானே சிவனாக எழுந்துள்ளதுக்கு மகாகாளீஸ்வரர் உஜ்ஜயினியில் இருக்கின்றார். அதாவது இங்கே போயிட்டு சின்ன பரிகாரங்கள், இந்த கிரக பேச்சு அடி, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போகிறங்கிறது லோயர் கோர்ட்டில் போய் பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட்டில் ஜனாதிபதியே போய் மனு கொடுத்துட்டு 12 ஜோதிலிங்கம், 12 ராசிகளுக்கும் 12 ஜோதிலிங்கம் இருக்கின்றது நம்முடைய சேனலில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கும். அந்த வகையில் மிதனராசி நண்பர்கள் உஜ்ஜயினி மகாகாளீஸ்வரரை ஒரு தடவையும் தரிசனம் செய்திருந்தால் அரசியல் வெற்றி மேல் வெற்றி குவிப்பீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு அனைத்து காரியங்கள் வெற்றி பெற்று 16 வகையான செல்வம் பெற்று 2025 குபேர யோகத்தையும் அதிர்ஷ்ட யோகத்தையும் ஐஸ்வர்ய யோகத்தையும் பெற்று 32 ஆண்டுகளுக்கு மற்றும் ராஜாதி ராஜாவாக மகாராஜாவாக வளம் வரப்போகிறீர்கள். இதுவரையிலும் மற்றவர்கள் பூஜா தூக்கிட்டு இருந்தவர்கள் எல்லாம் இனிமேல் ராஜாவாகி பதவி உயர் பெற்று உங்களுடைய பேரெல்லாம் உங்கள் டீம் லீடரும் உங்கள் அட்மினும் எப்பயாச்சும் அட்மின் கையில் கிடச்சா அவங்களுக்கு ஒன்றும் தீவிரமான கடுப்பில் வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே சிரிப்புள்ள மகிழ்ச்சியில் ஐஸ்வர்யத்தில் ஆனந்தத்தில் உங்களுடைய பதவிகளும் பொற்காலமாக அமையை போன்று மிதனராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஐயா போர் உலக போர் நடந்துட்டு எல்லாம் டவுன் ஆகிடுச்சு, அது டவுன் ஆகிடுச்சு, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் டவுன் ஆகிடுச்சுன்னு போட்டுருக்காங்க. எல்லாருமே இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு பெரிய பூமி கொண்டு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மகாகாளீஸ்வரரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஜோதிலிங்கத்தை கெட்டியாக பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குரிய ராசிக்குரிய திருவன்காட்டுக்கு ஒரு தடவையும் சுற்றி வாருங்கள். உங்களுடைய புத்தி கூர்மையும் அறிவு கூர்மை கிட்ட யாருமே வர முடியாது. புத்திசாலித்தனத்தோடு இன்டலெக்சுவலாக வெற்றி மேல் வெற்றி குவிப்பீர்கள். ஞானத்திற்காகவும் பரிபூர்ணத்திற்காகவும் ஐஸ்வர்யத்திற்காகவும் செயல்படுவர்கள் அனைவருக்குமே வெற்றி காத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். வாழ்வுமுடன் வாழிய நலம் வாழிய விளையாண்டு மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. தொடர்ந்து இது போன்று ஐஸ்வர்யமான ஆனந்தமான நல்ல தகவல் பெற நம்ம மிதனராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்வுமுடன் வாழிய நலம் வாழிய விளையாண்டு.